ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஃபைட் பாட்காஸ்ட். நான் உங்க வாசகன் பேசிட்டு இருக்கேன். இது காவேரி மைந்தன் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் லாஸ்ட் எபிசோடு என்ன பத்தி இருந்தது அப்படின்னா, ஸோ கலங்கரை விளக்கத்தில் போயிட்டு தியாக விடங்கரை பார்த்துட்டு பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் மனசே ஒரு மாதிரி ஒரு புத்துணர்ச்சி பெற்று இருந்துச்சு இல்லையா மாறனுக்கு. அவன் திருப்பி அங்கே நைட்டு படுத்துட்டான். அதோட நம்ம முடிச்சோம். ஸோ இந்த சாப்டரோட பேரு, இப்போ நம்ம பேச போற சாப்டரோட பேரு என்ன அப்படின்னா, மந்திரவாதியின் சிரிப்பு. ரொம்ப கொடூரமா இருக்கே, போலாமா? ஸோ என்ன பண்றான்னா, கோடியக்கரையில நைட்டு போய் தியாக விடங்கரை போய் பார்த்துட்டு, கலங்கரையோட காவலனோட தியாக விடங்கரை போய் பார்த்துட்டு அவன் வீட்டிலோட திண்ணையில போய் படுக்கிறான் இல்லையா. அங்க ஆல்ரெடி கும்பக்காரன மாதிரி தூங்கிட்டு இருக்கான் நம்ம அடியான். அவனை போய் பாக்குறான், இப்படியும் ஒருத்தன் அப்படின்ட்டு திருப்பி போய் திண்ணையில போய் படுத்துறான். படுத்துட்டோன்னே கோடியக்கரை, அதை பத்தி நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ கோடியக்கரையுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அங்க எத்தனை ஜாமத்துக்கு அப்புறம் போய் ஒருத்தர் தூங்கினாலும் அவனுக்கு காலையில தானு முழிப்பு தட்டிடும். காரணம் என்னன்னா, திடீர்னு புயல் மழை ஏற்படக்கூடிய ஒரு இடம் அது. சக்குன்னு முழிச்சு பார்த்தா ஒரு புயல் காத்துல ஒரு 3-4 குடிசை வீடுலாம் அப்படியே அக்கக்கா பிச்சுக்கிட்டு பறக்கும், 4-5 படகு அப்படியே பறக்கும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய வரும். அப்படி பறக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஸ்தலம் அது. காரணம் அது மட்டும் கிடையாது, அங்க மக்கள் சஞ்சாரமே ரொம்ப கம்மி. அதோட சுற்றுப்பட்டுல காடு பெருசு, சுத்தி பெரிய கடல் பெருசு. ஸோ இவ்வளவு பெருசா இருக்கும்போது என்ன இருக்கும், அதுக்கான உணவு தேடும் பறவைகளோட எண்ணிக்கையும் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய பறவைகள் கூட்டமா காலையிலே கிளம்பிடும். அதோட படபடக்கிற அந்த சத்தத்தை கேட்டா எவனா இருந்தாலும் தூங்க முடியாது, எந்திருவோம். அப்படிப்பட்ட ஒரு காலை சூழ்நிலை ஏற்படுது. நல்ல பறவைகள்லாம் அப்படியே படபடன் பறக்குது. 2 பேரும் முழிச்சிட்டாங்க. முழிச்சோன்னே அவங்க வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுமா இல்லையா, ஸ்டார்ட் பண்றாங்க. பாண்டியர்களை பத்தி இது துப்பு கிடைக்குதான்னு முத நாள் ஃபுல்லா அலசுறாங்க. ஊர்லயே மொத்தமா சேர்த்தா 150 பேர் கூட இருக்க மாட்டான். ஆனா அந்த ஊர்ல மூளை முடுக்கெல்லாம் அலசி ஆகும். அதுக்கு முதல்ல அங்க யாராவது மனிதர்கள் அவங்க கண்ணில் போடணும். இவங்க நேரத்துக்குன்னு ஒரு பய கூட ஊர்ல இல்லை. எங்கடா போனாங்க மொத்த பேரும், எது பொருள் காட்சிக்கு போயிட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் அவங்க மனசுல ஏற்பட்டது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஊர் புதுமை. ஏன்னா ஸ்பெஷலி மாறனுக்கு அந்த ஊர் புதுமை, அடியானுக்கு அந்த ஊருடைய முன்னைய காலத்தை விட இந்த ஊர் இன்னும் உள்ள போயிடுச்சு, நிறைய மாறுதல் ஏற்பட்டுருச்சுன்றதே அவனுக்கே விந்தையா இருந்தது. ஸோ இது மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா தேடுறாங்க, கிடைக்கல. மறுநாளும் அப்படியே போகுது, தேடுறாங்க, கிடைக்கல. அன்னைக்கு நைட்டு திண்ணையில படுத்துறாங்க. என்ன ஒருவேளை நம்மளுக்கு தகவல் தப்போ, கோடியக்கரையில இருந்து அவங்க கிளம்பலையும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். உடனே அடியன் பளிச்சுன்னு சொல்றான், இல்ல அது பொய்யாகாது அப்படின்னு சொல்றான். எப்படி பொய்யாகாதுன்னு சொல்ற அப்படின்னோடனே, இப்போ நான் கதை சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்க மக்களும் சரி, இந்த கதையில இருக்கிற மாறனுக்கும் சரி, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ கொஞ்சம் நல்லா கேளுங்க. ஏன்னா சோழர்கள் பிடிச்சதை மொத்தம் 3 வகையா பிரிச்சிருந்தாங்க. தொண்டை மண்டலம், பாண்டிய மண்டலம், சோழ மண்டலம், சேர மண்டலம். சோ இந்த மாதிரி தொண்டை மண்டலம்னா அது வடக்கு சைடு ஃபுல்லா காஞ்சிபுரம் அந்த மாதிரி. சோழ மண்டலம் நம்மளுக்கு தெரியும், தஞ்சாவூர், கும்பகோணம். பாண்டிய மண்டலம்னா இப்போ இருக்கிற மதுரை, தொண்டி அந்த மாதிரி ஏரியா. ஸோ நாகப்பட்டினம் அதெல்லாம் பாண்டியர்கள் வசம் வந்துடும். ஸோ சேர வசம்னா நம்மளுக்கு இது இப்போ இருக்கிற கோட்டயம், கொச்சின், திருவன்றம் அந்த மாதிரி ஏரியா, தேனி அந்த சைட்லாம் சேர நாட்டுடைய பகுதியில் வந்துடும். சோ இந்த மாதிரி பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையில இருக்கிற துறைமுகங்கள்னு பாத்தீங்கன்னா 4 முக்கியமான துறைமுகங்கள் இருந்தது. அதாவது ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்துல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொண்டி, அதுக்கப்புறம் நாகை, இது 2 பாண்டிய மண்டலத்துல. சோழ மண்டலத்துல பாத்தீங்கன்னா நாகை, அதுக்கப்புறம் முசிறி. அதை விட்டுட்டோம்னா பூம்புகார் ஒரு காலத்துல மிக பெருசா இருந்துச்சு, இப்பவும் வழக்கத்துல இருக்கு. சோ இத்தனை துறைமுகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றான் அடியான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்க எல்லாம் இன்னுமே வர்த்தகங்கள் நடந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய மரக்கலங்கள்ல பெரிய வகையான வாணிகம் நடந்துட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி ஏரியால பாண்டியர்கள் பகிரங்கமா உள்ள நுழைஞ்சு வெளியில போக முடியாது. உடனே மாறன் கேக்குறான், பெரிய கூட்டம் இருக்கிற இடத்துல ஈஸியா போயிட்டு வந்துடலாமே, நீ என்ன இல்லைன்னு சொல்ற அப்படின்னு. இல்ல, இங்க மக்களை செக் பண்றதுக்காக இல்லையோ, வணிக பொருட்களை செக் பண்ணும்போது கண்டிப்பா அது கூட சேர போற மக்களையும் செக் பண்றாங்க அதிகாரிகள். அதனால கண்டிப்பா இது வழியா அவங்க போகிறது வாய்ப்பே இல்லை. சோ பிரச்சனையே இல்லாம, சத்தமே இல்லாம நிசப்தமா ஒரு இடத்துக்கு
வெளிநாட்டுக்கு போறதுக்கு கோடியக்கரையை தவிர ஒரு சிறந்த இடம் இருக்காது. அதனாலதான் அனிருத்த பிரம்மராயர் அதை அப்படி சொல்லியிருக்காரு, இங்க வரலான்னு. அப்படின்னா அவனுக்கும் அது சரின்னு பட்டுது. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கு. மறுநாள் காலையிலையும் விடியுது. மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே 2 பேரும் வழக்கம் போல தேடுறாங்க. மாலை வரைக்கும் எந்த துப்பும் கிடைக்கல. அப்படியே விட்டுறாங்க. விட்டுட்டோடனே ஒரு இடத்துல அப்படியே கடற்கரையில் நடந்து இது மாதிரி பேசிக்கிட்டே போறப்ப, டிஸ்கஸ் பண்ணிட்டே போறப்போ ஒரு 4-5 படகுகள் வந்து நிக்குது. படகுனா நல்லா ஒரு சின்ன ஒரு படகு மாதிரி, மீன்பிடி படகு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 4-5 படகு கரையில நிக்குது. இதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஆச்சரியம், இந்த படகு நேத்து முந்தானத்து பார்க்கும்போது இல்லையே, இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு முதிர்ந்த மீனவன்ட்ட கேக்குறாங்க, இது யாரு படகு அப்படின்னு கேட்டிருக்கேன். எங்களுக்கும் தெரியல, இது நேத்து நைட்டு தான் வந்திருக்கணும், நடுஜாமத்துக்கு மேலதான் வந்திருக்கணும், நாங்க நைட்டு போற வரைக்குமே இங்க இல்ல, நடுஜாமத்துல யாரோ கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இது பாண்டியர்களோடதுதான் அப்படின்னு. அதை அவனும் ஒத்துக்கொள்கிறான் அடியான். உடனே என்ன பண்றான், சரி அவங்களை எங்கன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அந்த படகு நிறுத்தி வச்சிருந்த ஏரியால இருந்து எய்த்தாப்புல பார்த்தா ஒரு ஒத்தையடி பாதை போகுது காட்டுக்குள்ள. ஓகே, அப்ப அவங்க கண்டிப்பா இங்கதான் வரப்போறாங்க. ஸோ அந்த ஒத்தையடி பாதையை பிடிச்சா அவங்கள பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஒத்தையடி பாதைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒத்தையடி பாதைக்குள்ள போனோடனே காட்டுக்குள்ள போயாச்சு. ஸோ காட்டுக்கும் கடற்கரைக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் என்னன்னா வெளிச்சம். இங்க வந்து அப்படியே லைட்டு போட்ட மாதிரி அந்த கலங்கரை விளக்கத்துல இருந்து ஒளி வந்துகிட்டே இருக்கு. உள்ள போனா கும் இருட்டு, எதுவுமே தெரியல. 2 பேரும் அந்த ஒத்தையடி பாதையில போயிட்டே இருக்காங்க. கொஞ்ச தூரத்திலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம நடுக்காட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு. அங்க போனா 2 பாதை ஒண்ணு பிரியுது, 2 ஒத்தையடி பாதை 2ஆ பிரியுது. அதுல ஒண்ணுல போலதா இன்னொன்னுல போறதான்னு ஒரு டவுட் ஒண்ணு வருது. உடனே 2 பேரும் ஒரு பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்து, எங்கேயும் போவோனா இங்கேயே இருப்போம், இன்னைக்கு நைட்டு நம்ம இங்கே தான் கழிக்கிறோம், திருப்பி விடங்கரோட வீட்டுக்கு போறது சாத்தியம் இல்லாது, நடுநிசி ஆயிடுச்சு, இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்குறாங்க. 2 பேரையும் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் தூக்கம் வருது. உடனே அடியான்னு சொல்றான், நீங்க தூங்குறதுக்கு ஒரு முகூர்த்த டைம் போதும்ல, முகூர்த்த டைமா பிரிச்சுக்குவோம் தூங்குறது. முதல் முகூர்த்தத்தை நீங்க தூங்குங்கள வரசே, நான் காவலுக்கு இருக்கேன், திருப்பி நான் தூங்குறப்போ நீங்க காவலுக்கு இருங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அடியான் சொல்றான். உடனே அவனும் தூங்க ஆரம்பிக்கிறான். யாரு? மாறன் அப்படியே மரத்துல சாஞ்சுக்கிட்டு அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கான். இவன் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான், எது மக்கள் நடமாட்டம் இருக்கா, ஆளுங்க நடமாட்டம் இருக்கா அப்படின்லாம் பாக்குறான். உடனே தூரத்துல இந்த காட்டுக்குள்ளெல்லாம் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, காட்டு பறவைகளுக்கு வந்து மனித சஞ்சாரம் அதிகமா இருந்திருக்காது. ஸோ அதுங்களுக்கு யாரா புதுசா வந்தா ஒரு படபடப்பு கொடுக்கும், ஒரு கீச்சு கொடுக்கும், அங்கங்க பறக்கும் மரத்துக்கு மேல. அப்படி ஆட்கள் நிறைய பேர் வர்றதுனால அங்க அப்படியே கூட்டமா ஒரு பறவைகள் பறக்க ஆரம்பிக்குது. காடு ஃபுல்லா மனிதர்கள் நடந்து வர 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 அப்படியே பறவைகள் பறக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு யாரோ வராங்க அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல அந்த சப்தம், காலடி சப்தம்லாம் நின்று, பறவைகள் சத்தம்லாம் நின்று, பேச்சு குரல்களும், சில இடத்துல இருமல் குரல்களும், வாள்களும் வேல்களும் முராசுற சத்தமும் கேக்குது. இதை கேட்டோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி பகீர்னு ஆயிடுச்சு அடியானுக்கு. உடனே பக்கத்துல படுத்திருந்த மாறன, எந்திரி யாரோ வராங்க அப்படின்னு டக்குன்னு முழிப்பு தட்டி எழுப்பினோம். நம்மளுக்கு ஒரு கோவம் வரும்ல, அது மாதிரி அவனுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே ஏதோ சொல்ல வரான், வாயை புத்தி அதை கேளு அப்படின்னு. இவனுக்கு கேட்ட அதே ஓசையை அவனுக்கு கேட்கறான். என்ன பண்றதுன்னு 2 பேருக்கு திகைப்பா இருக்கு. டப்பு டப்புன்னு பக்கத்துல இருந்த ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிறாங்க. மரம் என்னடானா அடியானோட வீட்டுக்கு அப்படியே சாயுது, வளையுது. இதெல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்ன அப்படின்னா, இவங்க நினைச்சதே ஏதோ அகதிகள் வருவாங்க, பெண்கள் வருவாங்க, பாண்டியர்கள், சோ அவங்கள புடிச்சிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட். ஒரு 20 போர் வீரர்களோட 5 பேர், அதாவது மதுராந்தக தேவரும் அவருடைய மனைவியும் அவரோட பிள்ளைங்களும் நடுவுல, முன்னாடி 10 பேர் பின்னாடி 10 பேர் வராங்க. ஒரு சின்ன சைனியமே வருது. இவங்களுக்கு அடி வயிறு கலக்குது. நம்ம 2 பேர், அதுல ஒருத்தனுக்கு வாள் தூக்க தெரியாது, ஒருத்தன் எத்தனை பேர் அடிப்பான். இந்த பயம் வந்தோடனே 2 பேருக்கும் குபு குபுன்னு வேர்க்குது. சோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல 2 பேர் வாள் தாங்கி வராங்க, பின்னாடி ஒருத்தவங்க வராங்க. அதுல பார்த்தா மதுராந்தக தேவரை முன்னாடி பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட். ஏன்னா அவன் உடையெல்லாம் கிழிஞ்சு நஞ்சு போய் கிடக்கு. பக்கத்துல ஒரு பெண்மணி வரா. அவன் முகத்துல எந்த ஒரு பயமும் தெரியல, ஆனா அவன் முகத்துல ஒரு கம்பீரம் இருக்கு. அவளை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அவதான் பழுவேட்டையருடைய மூத்த மகள், அதாவது லோகாவுடைய அக்கா. இவளதான் கொல்ல சொல்லியிருக்காரு சின்ன பழுவேட்டை. சோ அவன் வந்துட்டு இருக்கா. இப்படியே எல்லா பரிவாரமும் அவங்க மரத்தை தாண்டி போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட் துடிக்குது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது லாஸ்டா அந்த ஊர்வலம் முடிஞ்சு ஒரே ஒரு நபர் மட்டும் தனியா நடந்து வந்துட்டு இருக்கான் பின்னாடி. லாஸ்டா யாருன்னு பார்த்தா எல்லாருக்கும் ஷாக்கு.
குறிப்பா மேல இருக்க 2 பேருக்கு ஷாக்கு. யாருன்னா நம்ம ரவிதாசன் முன்ன பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் பயங்கரமா இருக்கான். அதோட மாறனுக்கு ஒரு அதீத கோபம் என்னன்னா, ஆழ்வார்க்கடியான் முதல்ல மாறனை வந்து கூப்பிட்டான் இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன இதே மாதிரி என் பையனை இன்னொருத்தன் வந்து கூப்பிட்டான், அதே தான் அவனும் இதான் சொன்னான், என் கூட வந்துடுறியான்னு கேட்டான் அப்படின்னு கேட்டது வேற யாரும் இல்ல, நம்ம ரவிதாசன் தான். ரவிதாசனை பார்த்தோன்னே இவன் தானே இன்னைக்கு நம்மளை வந்து கூப்பிட்டான், ஒருவேளை இவங்க கூட வந்திருந்தா நம்மளும் இவங்க கூட சேர்ந்து இலங்கைக்கு போயிருப்போமோ, துரோகியா நினைச்சிட்டு இருந்தவங்க மத்தியில இவன் ஊர்ஜிதம் பண்ணிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நரன் பல்ல கடிக்கிறான். கரெக்டா அவங்க 2 பேர் தொத்திட்டு இருந்தாங்களா அந்த மரத்துக்கு கீழே வந்துட்டு ரவிதாசன் லைட்டா மோப்பம் பிடிக்கிறான். மோப்பம் பிடிச்சிட்டு ஒரு பேய் சிரிப்பு சிரிக்கிறான். என்ன நடக்கும் மேல இந்த 2 பேருக்கும் அவ்வளவுதான்டா, முடிஞ்சுதுடா, மாட்டினோம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இதோட இந்த சாப்டர் முடியுது. திக் நிமிடங்களோட நானும் முடிக்கிறேன். பாய்.